வந்து ரொமான்ஸாக ஃபஸ்ட்டு சீன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு த்ரில்லர் மர்டர் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் லவ் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் இன்டர்மிஷன் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸாக இதுக்கப்புறம் என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து எப்படி திருப்பி தப்பிக்கிறாங்க. திருப்பி அதே மாதிரி இது ஆக்சுவலாக சயின்ஸ் ஃபிக்ஷன்றனால ஒரு ஏஐன்ற ஒரு அந்த டெக்னாலஜியில் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு ஸ்டோரி மூவ் ஆகுது. திருப்பி எண்டில் திருப்பி ஹீரோ திருப்பி அதே இதில் மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். லீட் கொடுத்துருக்காங்க கன்ஃபார்மாக. இன்ட்ரெஸ்டிங்கா அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு அஃபேர்னஸ் லவ் தான். ஒரு ஒரு ஹீரோக்கு உண்டான ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு தொடர்பான ஒரு ஒரு அந்த மாதிரி. ஆமா, ஏன்னா கண்டிப்பா இனிமேல் வருங்காலகட்டத்தில் கண்டிப்பா அந்த ஏன்றது எல்லார் வீட்லயும் வந்துடும். அந்த ஒரு வந்துடும் அந்த பொருள் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கூகுள் மேப்லாம் வந்துட்டு போட்டு நம்ம போய் எல்லா இடத்தையும் தேடுறோம். ஸோ இனிமேட்டு அந்த ஏன்றதை வச்சு நம்ம இனிமேட்டு வர ஜென்ரேஷன் கம்மிங் ஜென்ரேஷன் வந்து சீக்கிரம் ஒரு 4 or 5 yearsல எல்லார் வீட்லயும் அந்த ஏஐ மிஷின் வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அந்த ஹோட்டலை பற்றி அது சொல்லும். இந்த ஹோட்டலில் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. இது வந்துட்டு நான் ஒரு 5க்கு ஒரு 4 கொடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சார்லஸ் தானா. இரவின் கண்கள் படத்தோட இசையமைப்பாளர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து தான் வந்தேன், என்ன ஆடியன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லரு அண்ட் சயின்டிஃபிக் மூவி. பிஜிஎம் பார்த்து பண்ணேன். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மக்களோட இந்த ஆதரவு எனக்கு. மீடியா பீப்புள் நீங்களே எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது படம். நீங்களே வந்து தியேட்டரில் பாருங்கள். நன்றி. அடுத்த சீன்ஸ் வந்து என்னன்னு வந்து டக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. அதுவும் ஹீரோ வந்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். ஸோ போர் அடிக்காம நல்லா இல்லை. த்ரில்லரில் ஆக்சுவலி சாங் இல்லாமல் இருக்கிறது ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஹாலிவுட் அந்த ஸ்டைலில் இருந்த மாதிரி இருந்துச்சு சாங்ஸ் இல்லாததுனால. மற்றபடி வந்து அடுத்த ட்விஸ்ட்ன்றதுனால பார்க்கறதுக்கு இல்லை அக்செப்டபிள் தான். என்ன நிறைய விஷயம் வந்து சினிமான்னு கொண்டு வரப்ப அந்த சிரி வந்து பேசுறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அது மூலமா இவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றப்போ இது கொஞ்சம் என்ன மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். இட்ஸ் ஃபேமிலி மூவி. நீங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுக்குறீங்க? I'll give 4 out of 5. ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது லாக் எனக்கு எதுவுமே தெரியுது. என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்து வந்தேன். அதுவும் இல்லாமல் ஸ்டோரி வைஸும் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. ஸோ த்ரில்லர் பிடிக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ் வந்து அவங்களுக்கே ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஹீரோ வந்து போலீஸ்க்கே ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இன்னொன்று கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறப்ப அதில் ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி காட்டுவாங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அதை காட்டல. அந்த போலீஸ் வந்து காருக்குள்ள வந்து அந்த பெட்டியில அமௌண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், பார்த்தா பேப்பர். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நீங்க பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ரிவ்யூஸ்லாம் நல்லபடியா போடுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இப்போதான் வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட், சின்ன டீம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே தெரியணும். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல நாங்க வந்து யோசிச்சு இந்த ஒரு படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட டீம் பாப்ஸ் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிரதாப் என்டர்பிரைசஸ் ப்ரொடக்ஷன் இவங்க எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணி இது தேட்டர் வரைக்கும் வந்திருக்கு. இதோட முதல் படம். நான் ஒரு தமிழ் பொண்ணு. இந்த தமிழ் பொண்ணுக்கு கண்டிப்பா நிறைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னோட படத்தை ஆடியன்ஸோட சேர்ந்து கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இரவின் கண்கள் வந்து இட்ஸ் a த்ரில்லர் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ த்ரில்லர் பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கணும்னு வரவங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம கூட ஒரு ஐரிஷ் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும், பேச்சு துணையா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றலாம் யோசனைகள்லாம் வரும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஸோ கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல வந்து பார்த்து நல்ல ரிவ்யூஸ் போடுங்க.